எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் நாங்கள் கிளம்பி டென்ஹாக்குக்கும் ஃபைனலாக ரீச் ஆகிட்டு அங்கேருந்து சரி எங்கேயாச்சும் சுற்றி பார்க்க போகணும் இல்லையா, சும்மா போனால் பத்தாது இல்லையா. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ட்ராம் அப்படிங்கிறதுல ஏறி போனோம். இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்னென்னங்கிறது நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே போயிட்டு இருந்தோம். நார்மலாக நெதர்லாண்ட்ஸ்லேயே எங்களுக்கு ஸ்டாப் தெரியாது. ஸோ அங்கேயும் ஸ்டாப் தெரியாமல் வேறு இடத்துல இறங்கிட்டோம். இறங்கி அப்படியே அங்கே பார்த்தா அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அட்லீஸ்ட் அதையாச்சும் எடுப்போம்னு சொல்லி எடுத்து அப்புறம் கரெக்டான வேறு ட்ராம் ஏறி போயாச்சு. நாங்கள் வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு தான் வந்து போனோம், மார்க்கெட் பிளேஸு. சரி அங்கே ஒரு கடைக்கு போனால் டேரெக்டாக வந்து ஷூ நிறையா இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாம் வந்து 35 யூரோ அந்த மாதிரி இருந்தது. நம்மளால் வாங்க தான் முடியாது, அட்லீஸ்ட் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஜாலியாக அப்படின்ட்டு ஒன்றையும் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு யூஸ்வலாகவே ஜிகுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டோனு அந்த மாதிரிலாம் இருந்தால். ஸோ அது கண்ணில் பட்டோன்னா அந்த மாதிரியாக தேடி போட்டுட்ருந்தேன். அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க ஷூஸ் எல்லாம் ஒன்றா பார்த்து ஆஹா சூப்பராக இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஜுவல் செக்ஷனும் இருந்தது. அங்கெல்லாம் பார்த்துட்டு ஆஹா இப்படிலாம் இங்கே போடுவாங்களாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது நாங்கள் பார்த்தது வந்து ஃபுல்லாக எல்லாருமே ஜாக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிலாம் போடுவாங்களா அப்படிங்கிறத யோசித்து அப்படியே நாங்கள் வந்து ஒன்றா போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய டிசைன்ஸ், கிளிப்ஸு, தோடு, செயினு, அப்புறமேட்டுக்கு நிறைய ஒன்றும் ரிங்ஸு அப்படின்ட்டு இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் செக்ஷன் சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து நிறைய ஜிகுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இது இருந்ததா ஸ்டோன் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் வந்து அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வளையல் இந்த மாதிரிலாம் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் வாட்ச்சு அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, தொப்பி, ஸ்கார்ப்பு. ஸோ அட் த சேம் டைம் நான் சொன்னேன் இல்லையா ஜிகுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக பார்த்து எங்கெங்கெல்லாம் ஜிகு இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே இந்த வின்டருக்கு போடுற மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த ஜிகு ட்ரெஸ்ஸில் பாருங்கள், கை அப்படியே வச்சா வெளியே எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ப்ளஸ் அதோட ஜிகு வின்டர் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜிகு போடுறது பிடிக்குமா இல்லை நார்மல் போடுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு ஜிகு பிடிக்குது, எத்தனை பேர்த்துக்கு ஜிகு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அப்படியே போகிற இடத்துல எல்லாம் அப்படியே ஜிகாக பார்த்து போயிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றையும் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்படியே நான் ஆச்சரியமாக அப்படியே ஒன்றா பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இதுக்கும் மேலே அவங்க சூப்பராக இருந்தது. அதெல்லாம் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரை டாட்டா பாய்.